ஒரு வாரத்துக்கு முன்னாடி $110. பிப்ரவரிக்கு முன்னாடி சர்வதேச மார்க்கெட்டில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $60, $65 அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இந்த 10-12 ஆண்டுகளில் மோடி அரசாங்கம் பெட்ரோலிய பொருட்களில் கொள்ளையடித்த பணம் என்பது கிட்டத்தட்ட 26 லட்சம் கோடி. யாரு விட்ட? இந்தியாவில் இருக்கிற சாதாரண ஏழைவாழ உழைப்பாளி கிட்ட. இந்த உமாபதி வந்திருக்கிறாரு, பாலு வந்திருக்கிறாரு. நம்ம எல்லாம் ஆட்டோல டேங்க் ஃபில் பண்ணுமா? பண்ண மாட்டோம். 100 ரூபாய்க்கு போட்டு 200 ரூபாய்க்கு போட்டு ஒரு குச்சி ஒண்ணு வச்சிருப்ப ஸ்கேல்னு ஒரு சவாரி விட்டவன விட்டு பார்ப்போம் இருக்குதான்னு. சிஎன்ஜி விலை 100 ரூபாய் ஆயிடுச்சு. பெட்ரோல் ஆயிலோட சேர்த்து போட்டா அவன் ஒரு சவாரி 50 ரூபாய்க்கு ஓட்டிட்டு 150 ரூபாய் ஓட்ட வேண்டிய இடத்த எம்டியாவே வர வேண்டியது இருக்கு. சாதாரண ஆட்டோ தொழிலாளி அவ்வளவு பாதிப்புக்குள்ளாகிறான். போக்குவரத்து கட்டணங்கள் அதிகமாகுது, உணவு தானியத்தோட கட்டணங்கள் அதிகமாகுது. அதோட விளைவு டீயிலிருந்து இட்லியிலிருந்து வடையிலிருந்து எல்லா பொருளோட விலை ஏறுது. அப்ப எதற்காக ஒன்றிய மோடி அரசாங்கம் பெட்ரோல் விலை ஏத்துறாங்க? ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பெட்ரோல் இருக்குல்ல, நான் ஈரான்ல இருந்து வாங்குற பெட்ரோல் இந்த விலை. ஆனா என்னன்னு சொன்னா, ஈரானில் இருந்து வாங்குற பெட்ரோலை விட சர்வதேச மார்க்கெட்டில் வாங்குற பெட்ரோலை விட ரஷ்யா கிட்ட வாங்கினா 30% குறைவு. அங்கதான் இந்திய அரசாங்கம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பவும் இதே விலைதான். உலகத்தில் ஆயில் உற்பத்தியில 20% தான் அரபு நாடுகள், மீதம் 80% லத்தீன் அமெரிக்காவில் இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கு, ரஷ்யாவில் இருக்கு, கிரீன்லாந்துல இருக்கு, வெனிசுவேலாவில் இருக்கு, பல்வேறு நாடுகள் இருக்கு. ஆனா ஒன்றிய மோடி அரசு அங்கெல்லாம் வாங்க மாட்டா. ஏன்டா சொன்னா எங்க மாமா மோடி கோச்சுப்பாரு, அதனால நான் அவர்கிட்ட தான் வாங்குவேன். ஏன்டா உங்க மோடி மாமா கோச்சுப்பாரு? ஏன் சொன்னா நானும் அவரு எப்ஸ்டைன் கிட்ட போனோம், அவர் கேஸ் ஷீட் எழுதி வச்சுட்டாரு. நான் போன சொன்னா என் மேல வழக்கு போட்டு உள்ள தள்ளிடுவாரு. என்ன மட்டும் இல்ல, என் பங்காளி அம்பானி அதானி சேர்த்துருவாரு. அதனால வேற வழி இல்ல, நான் மோடி கிட்ட தான் ஒட்டுவேன், ட்ரம்ப் கிட்ட தான் ஒட்டுவேன்னா எவ்வளவு அயோக்கியத்தனம்! இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி மக்களை அடமான வைத்து இன்றைக்கு அதானியும் அம்பானியும் பிழைப்பதற்கு ட்ரம்ப் கிட்ட ஏன் வாங்குற? இந்தியாவில் உற்பத்தி ஆகிற பெட்ரோல் இருக்குல்ல, அது 15%. 100 லிட்டர் வேணும்னு சொன்னா 15 லிட்டர் இந்தியாவில் உற்பத்தி ஆகுது. ஓஎன்ஜிசி இருக்கு, அவன் தான் சிஎன்ஜி கொடுக்கிறான். அது மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம். அது சரி, இது $80, அதனால விலை ஏத்துறீங்க. ஆனா இந்தியாவில் உற்பத்தி ஆகிற அந்த பெட்ரோலுக்கு விலையை குறைச்சிங்களா? நான் சொல்றது புரியுதுல? எங்க வீட்டுல நெல் விளையுது, எங்க வீட்டுல 10 மூட்டை நெல் அறுத்துட்டேன், எனக்கு 20 மூட்டை அரிசி வேணும். 10 மூட்டை நெல்லுன்னா 5 மூட்டை அரிசி வந்துடும். மீதி வாங்க வேண்டியது எவ்வளோ? 15 மூட்டை தான் வாங்கணும். 15 மூட்டை 1000 ரூபாய் ஒரு மூட்டை வாங்கணும்னு சொன்னா என்கிட்ட 5 மூட்டைக்கு நான் எதுக்கு விலை வைக்கணும்? அது என்கிட்டே இருக்கு. அப்ப சர்வதேச மார்க்கெட்ல நீ வாங்குற பெட்ரோலியத்தை விட இந்தியாவில் உற்பத்தி ஆகிற இந்த பெட்ரோலியத்திற்கு ஏன் அந்த விலை வைக்கிற? இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொன்னா, தோழர் ரங்கசாமி சொன்ன மாதிரி வயல்ல பாதி கிணறு என்ற மாதிரி பெட்ரோலிய பொருட்களில் அரசாங்கம் வாங்கக்கூடிய வரி இருக்குல்ல, அது 56%. எவ்வளவு? 56% எவ்வளவு? 100 ரூபான்னு சொன்னா 56 ரூபாய் வரி, 45 ரூபாய் தான் பெட்ரோலோட விலை. அப்ப 110 ரூபான்னு சொன்னா 61 ரூபாய் 60 காசு வரி, மீதம் இருக்கிற 50 ரூபாய் 55 ரூபாய் தான் பெட்ரோலோட விலை. அப்ப நான் கேட்கிறேன், நீ நியாயமான அரசாங்கம் இருந்தா, நேர்மையான அரசா இருந்தா, மக்களை பத்தி கவலைப்படக்கூடிய அரசா இருந்தா நீ என்ன பண்ணும்? எனக்கு 60 ரூபாய் வரி வருது, 60 ரூபாயில மக்களுடைய சுமையை குறைப்பதற்காக 30 ரூபாய் வரியை குறைச்சிக்கிற, 30 ரூபாய் வரி மக்களுக்கு போறேன்னா 55 30 எவ்வளவு ஆச்சு? 85 ரூபாயில பெட்ரோல் கிடைக்கும். ஏதோ மோடி கழட்டினாரு, புடுங்கினாரு, சாதிச்சாரு சொன்னீங்களே. 2014 நீ வருகின்ற பொழுது பெட்ரோலோட விலை 67 ரூபாய். அன்னைக்கு சர்வதேச மார்க்கெட்ல ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $136.
இன்னைக்கு சர்வதேச மார்க்கெட்ல $80